ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சிவசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது ஆலயத்தில் பெரியாண்டவர் சுவாமியுடைய சிறப்பு பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பல அன்பர்களுக்கு குலதெய்வமாக விளங்கக்கூடிய மிகப்பெரிய தெய்வம் தான் பெரியாண்டவர் சுவாமி. இந்த பெரியாண்டவர் பூஜை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணால லிங்கங்கள் பிடித்து உருவங்கள் செய்து பிள்ளையார் பிடித்து வைத்து 108, 508, 24, 54 போன்ற எண்ணிக்கையில பிள்ளையார் பிடிச்சு வச்சு எல்லாத்துக்கும் படையல் வச்சு ஒரு பெரும் பூஜையாக இந்த பெரியாண்டவர் பூஜைக்கு பங்காளி எல்லாம் சேர்ந்து செய்வாங்க. இதுவே ஒரு 3 நாள் திருவிழா போல இருக்கும். இந்த பூஜை வந்து ஒரு 3 நாள் திருவிழா போல இருக்கும். ஏற்கனவே நம்முடைய சேனல்ல பெரியாண்டவர் சுவாமியுடைய பலவிதமான பூஜை முறைகளை நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இன்றைய பதிவுல நான் எதுக்காக மறுபடியும் இதை சொல்றேன் அப்படின்னா, பல அன்பர்களுக்கு குலதெய்வமாக விளங்கக்கூடியவர் பெரியாண்டவர். ஆனா பெரியாண்டவருக்கு கோயில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இடத்துல பெரியாண்டவர் சுவாமிக்கு வந்து கோயில் கிடையாது. தமிழ்நாட்டிலேயே நம்மளுடைய சென்னை மாநகரில் அடையாறு பகுதியில பெசன்ட் அவென்யூ ரோட்ல சுவாமி வந்து தென் திசை நோக்கி தெற்கு புலமாக ஆலயம் வந்து அமைந்திருக்குது. ஆலயத்துடைய அமைப்பு தென்முகமாக இருக்கிறதுனால யம பயம் விபத்துகளை தவிர்க்கக்கூடிய ஒரு அனுகிரகம் செய்யக்கூடிய சுவாமியாக இந்த சுவாமி வந்து விளங்குவார். யம பயத்தை மரண பயத்தை போக்கக்கூடிய தெய்வமாக இந்த சுவாமி வந்து விளங்குகிறார். மேலும் சுவாமியோட உருவ அமைப்பு எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆவுடையார்ல 2 சர்ப்பங்களோட லிங்க திருமேனியில் முகம் உடைய அமைப்பாக சுவாமியுடைய அமைப்பு இருக்குது. கழுத்துல வந்து ருத்ராட்ச மாலைகளையும் கங்கையும் கொண்டையில வந்து சுமந்து இருக்கிறாரு. கழுத்தலையும் ஒரு நாகா சர்பம் வந்து இருக்கிறது. ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வடநாட்டு பக்கம் தான் இந்த அமைப்பு இருக்கும். நம்மளுடைய தென் நாட்டுல இந்த அமைப்பு இருப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். சுவாமியுடைய அபிஷேக காட்சியெல்லாம் நீங்க பாக்குறீங்கன்னா, சுவாமி தத்ரூபமாக அந்த அபிஷேகத்துல வந்து காட்சி கொடுப்பார். அற்புதமான ஒரு திருமேனி சுவாமிக்கு. மேலும் இந்த ஆலயத்துக்கு வந்து கோபுரம் கிடையாது. மேல வந்து கூரையில தான் சுவாமி இருக்கிறாரு. அக்னி ரூபம் அப்படின்றதுனால வான் வழியாக சென்று வரக்கூடிய தெய்வம் அப்படின்றதுனால மேல வந்து நம்ம கோபுரம் கட்டாம இந்த சுவாமிக்கு வந்து பூஜைகள் வச்சிருக்கிறோம். மேலும் சிவராத்திரி அன்று இந்த சுவாமிக்கு விசேஷமான ஆலயம் சார்பில் வந்து பூஜை நடக்கும். இந்த பூஜைக்கு வந்து ஆலயத்துடைய வரி உபயதாரர்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்களும் வரி கட்டி உபயதாரராக மாற விரும்புறீங்க அப்படின்னா எங்களுடைய ஆலய அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. பலவிதமான சிறப்புகளை கொண்ட பெரியாண்டவர் சுவாமியுடைய நடை வந்து காலையில் 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் திறந்தேரா இருக்கும். காலை 10 மணி வரைக்கும் புஷ்பங்கள் சாற்றி பூஜைகள் செய்து அர்ச்சனை கொடுப்பாங்க. மாலை 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எப்போனாலும் செய்து கொடுப்பாங்க. இடைப்பட்ட நேரத்தில் சுவாமி நீங்கள் தரிசனம் தான் பண்ண முடியும். புஷ்பமோ அர்ச்சனையோ செய்ய முடியாது. எப்போ வேணாலும் வந்து ஆலயத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இந்த பெரியாண்டவருடைய சுவாமியுடைய அனுகிரகம் எல்லா விதமான மக்களுக்கும் கிடைக்கணும். இந்த பதிவை பார்க்குறவங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். மேலும் பல அன்பர்களுக்காக பெரியாண்டவர் அனுகிரகத்துக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம ஆலயத்துக்கு வாங்க, வந்து சுவாமியை பாருங்கள். சுவாமியோட அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். நன்றி. சிவாய நம.